ஒவ்வொரு நாளும் நம்ம கிரிக்கானதாஸ் யூடியூப் சேனலில் ஒரு ஐபிஎல் டீமோட ப்ரிவ்யூ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸோட ப்ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேற்றுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸோட வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம், பார்த்துட்டு வாங்க. அதில் நிறைய பேர் உங்களை பிளேயிங் லெவனை அண்ட் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு நாள் லைவ் வரேன், லைவில் நான் மொத்தமாக உங்களோட கமெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் ரிப்ளை பண்ண போகிறேன். அந்த லைவ் மட்டும் என்றைக்கு வரங்கிறது மட்டும் நான் குறைக்க சொல்கிறேன், ஓகேங்களா? பட் இந்த வீடியோவில் வந்து நான் மும்பை இந்தியன்ஸ் பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சி பற்றி நிறைய பேச போகிறோம். போன வருஷம் என்னென்ன தவறுகள் அவர் பண்ணார், இந்த வருஷம் என்னென்னலாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை நிறைய பேசவும் போகிறோம். ஸோ நீங்கள் மும்பை இந்தியன்ஸோட டை ஹார்ட் ஃபேனாக தான் இருப்பீங்க. என்ன நினைக்கிறீங்க தலைவா? கப்பு இந்த வருஷம் வின் பண்ணிடலாமா, தூக்கிடலாமா? கோவிடுக்கு அப்புறம் அடிக்கலைங்கிற ஒரு நிலமையில இருந்துக்கிட்டு இருக்கிறோம்ல. சரி, பேசுவோம். நிறையாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நிறையாவுக்கு வித்தியாசமான கண்டென்ட்ஸ்லாம் ட்ரை பண்ண போகிறேன். வரும், பார்க்கலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா ஜேனியல் லேரிஸ் அண்ட் ஜெருமன் இந்த ஐபிஎல் 2026 மும்பை இந்தியன்ஸோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் மற்றும் பிளேயிங் 11 ஸ்பெஷல் கிரிக்கானந்தாஸ் ஷோவிற்கு உங்களை வரவேற்கிறேன். இது ப்ரிவ்யூ. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களை பிளேயிங் 11 கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளேயிங் 11 பிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆளே இல்லையா, ஆப்ஷனில் தப்பு பண்ணிட்டாங்களா, இல்லை அதாவது நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சாய்ஸஸ் இருக்குது. பட் அதுலேருந்து யார் பெஸ்ட்டை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறத மும்பை இந்தியன்ஸ் இருக்கக்கூடிய பிரச்சனையே. ஆக்சுவலி இவங்க ஆப்ஷன் இல்லை, அவங்க ஆல்ரெடி ட்ரேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீம் முடிச்சிட்டாங்க. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், 2025 ஐபிஎல் பிளே ஆஃப்ஸுக்கு வந்த டீம்ஸுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் போய் விளையாண்டு டீம் எடுக்கணுங்கிற பிரச்சனையே கிடையாது. போன வருஷம் ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து பஞ்சாப் கிங்ஸுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் தான், மற்ற டீம்ஸுக்குலாம் பெருசாக கிடையவே கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். அதே தான் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும். மும்பை இந்தியன்ஸ் வந்து அவங்க ட்ரேடில் அவங்க ஷர்துல் தாக்கூரை கொண்டு வந்ததும் ருத்தர்ஃபோர்டை உள்ளே கொண்டு வந்ததெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டிகாக்லாம் உள்ளே வந்தது, இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது வாவ், மொத்தமாக முடிச்சிட்டாங்களே இங்கேவே, இதுக்கப்புறம் இவங்க எதுக்கு ஆக்ஷனுக்கு போய் ஆடணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தோணும். இப்போ எனக்கு என்ன தலைவலி ஆகிடுச்சு அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னா, உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு மும்பை இந்தியன்ஸோட ஸ்குவாடு தெரியும் யாரெல்லாம் இருக்காங்கன்னு. பட் என்ன பிரச்சனையாகிடுச்சு அப்படின்னா, லாஸ்ட்டு ஒரு 3-4 வருஷமாக ஹர்திக் பாண்டியா கேப்டன் ஆனதுக்கப்புறம் அப்புறம் பவுச்சர் வந்து அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்ததுக்கப்புறம், ஸோ பவுச்சர் வந்த காலகட்டத்திலிருந்து மும்பை இந்தியன்ஸுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, டெசிஷன் மேக்கிங்கில் தான் இங்கே பிரச்சனையாகவே இருக்குது. இந்த பிளேயிங் லெவனில் இந்த கண்டிஷன்ஸில் யாரை ஆட வைக்கிறது, அப்புறம் இந்த நேரத்தில் யார் பவுலிங் போட வைக்கிறது, அப்புறம் சில முடிவுகள் எடுக்கிறதுலையுமே வந்து அந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்கு. லைக் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, திலக் வர்மாவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரிட்டையர்ட் ஹர்ட் பண்ணாங்க. அது பெருசாக ஹர்ட் ஆகாது திலக் வர்மாவுக்கு. பட் மும்பை இந்தியன்ஸ் இது வரைக்கும் அப்படி பண்ணது கிடையாது. அப்படிங்கிறது ஒன்று இருந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் ஃபேன்ஸுகள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குது. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் அப்படி பண்ணுறவங்க கிடையாது, பட் இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து மாப்பாக்காவை ஆப்ஷனில் பிக் பண்ணது தப்பு கிடையாது. ஆனால் அவரை எந்த கண்டிஷன்ஸில் யாருக்கு அகேன்ஸ்டாக ஆட வைக்க போகிறோங்கிறது தான். எஸ்ஆர்ஹெச் மாதிரியான ரோட்டில் ஆட வைக்கும் பொழுது அவருக்கு உதவு விழுந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான டெசிஷன் மேக்கிங்கில் எனக்கு பிரச்சனை இருக்கிறதாவும் நான் பார்க்குறேன். அப்புறம் ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் ஆக்கினாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு அதிருப்தி இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ரோஹித் சர்மா இருக்கும்போது ஹர்திக் பாண்டியா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நம்ம வந்து ஹர்திக் பாண்டியா உள்ளே வரும்போது ஆல்ரெடி ஒரு கேப்டனாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்தியன் டீமுக்கு அவர் கேப்டனாக இருந்திருக்காரு. அப்படிங்கும்போது அவர் இங்கே ஒரு மாதிரி கேப்டனாக சரியாக செயல்படுவார்னு நினைக்கும் போது அவர்கிட்ட இருந்து சில பல தவறுகள் வரதை பார்க்க முடியுது. ஒரு ஹர்திக் பாண்டியா கேப்டனாக தவறுகள்ங்கிறது தாண்டி ஒரு ஹர்திக் பாண்டியா ஒரு பிளேயராக, ஏன்னா முக்கியமான இடத்துல அவர் நிற்கிறார். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்தியன் டீமுக்கு கௌதம் கம்பீர் சூரியகுமார் யாதவ் கேப்டன் ஆக்குறது ரொம்ப நல்ல விஷயம். T20 கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ரெஷர் கேம். அந்த ஹை ப்ரெஷர் கேமில் ஒரு ஹை ப்ரெஷர் டைம்னு ஒன்று இருக்குது. அதாவது அந்த கடைசி ஒரு 2 ஓவர் அப்படின்னு சொல்லியிருப்பான். பட் ஐபிஎல்னாலே ஒரு ஹை ப்ரெஷர் டைம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓவர்லேருந்து 20 ஓவர் 40 ஓவராக அது மாறி இருக்கு. பட் ஹர்திக் பாண்டியா வர்றது வந்து ஹை ப்ரெஷர் கோர் டைமில் வராரு. அது லாஸ்ட்டு 2 ஓவரில் வரும்பொழுது அங்கே அவரால் பேட்டிங் சரியாக பண்ண முடியல, லைக் ஃபினிஷ் பண்ண முடியல, கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் முடிக்க முடியல, ஃபெயில் ஆகிறாரு. டீம் தோக்கிறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு காரணமாக அமையுது. கையில் பால் கிடைக்கும் போது அவரால் சரியாக ஃபினிஷும் பண்ண முடியல, டெசிஷன் மேக்கிங்கும் பண்ண முடியல. அப்படிங்கும்போது அவரால் வந்து மும்பை இந்தியன்ஸை ஒரு வெற்றி பாதைக்கு எடுத்துகிட்டு போக முடியாத ஒரு கிரிக்கெட்டராக அந்த பக்கத்தில் இருக்காருங்கும் போது, ஸோ தோல்விகள் அனைத்தும் அவர் பெயர்லேயே அதிகமாக எழுதப்படுவது ஒன்று இருந்துகிட்டு இருக்கு. தென் சில இடங்களில் அவர் முன் வந்து பவுலிங் பண்ண மாட்டாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், போன வருஷம் ஜிடிக்கிட்ட ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச் மழையின் காரணமாக அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சக்கர்கிட்ட கொடுப்பாரு, இவர் வராமல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவர் காலை பிடிச்சிக்கிட்டு தசைப்பிடிப்புலேயும் வந்து பவுலிங் போட்டுட்டு போவார். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அணியில் குறைகள் இருந்துக்கிட்டு இருக்கு. பட் பேட்டிங்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டீமில் பிரச்சனையே கிடையாது. ஆனால் டீமில் பிரச்சனையே அந்த பவுலிங் தான்.
அந்த பவுலிங் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீம்லேயும் அந்த பவுலிங் பிரச்சனை இருக்குது. இவங்க எத்தனை டாட் பால் போட போகிறாங்க, எவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்க போகிறாங்க, எவ்வளோ இம்பாக்டாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். பும்ரா வச்சுக்கிட்டே இவங்களுக்கு பவுலிங்கில் பிரச்சனையானா ஆமாம், பும்ரா வச்சுக்கிட்டே உங்களுக்கு பிரச்சனை தான். இத்தனைக்கும் இப்போ ஷர்துல் தாக்கூர் அவங்க ட்ரேட் பண்ணி எடுத்துருக்காங்க, ருத்தர்ஃபோர்ட் எடுத்துருக்காங்க, வில் ஜாக்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் மும்பை இந்தியன்ஸுக்கு என்னதாங்க பிரச்சனை? இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும்னா ஆமாம், எனக்கு அதே கேள்வி தான். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? இவங்களுக்கு SA20 நல்ல டீம் கிடைச்சிடும், ஆனால் கப் அடிக்க மாட்டாங்க. ஒரு தடவை அடிச்சிட்டாங்க. ஆனால் IPL மும்பை இந்தியன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவங்களுக்கு வேற என்னதாங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் என் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பிளே ஆஃப்ஸுக்கு போகிற டீம், கஷ்டப்பட்டு பிளே ஆஃப்ஸுக்கு போகிற டீம் கிடையாது. கஷ்டப்பட்டு வேணால் ஃபைனல் போவாங்களே தவிர கஷ்டப்பட்டு ஃபைனல் கூட இல்லை. இவங்களால கஷ்டப்படாமலே ஃபைனல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் தான் இவங்க கிட்ட இருக்கும். மேலே கோர் இந்தியன் டீம் இருக்கும், முழுக்க முழுக்க இந்தியன் பேட்டர்ஸ் இருப்பாங்க. கீழே அவங்களுக்கு ஓவர்சீஸ் பவுலர்ஸ் எடுத்து வைக்கிற அளவுக்கு ஆட்கள் இருப்பாங்க, ஆனால் ஜெயிக்க மாட்டாங்க. என்னடி இது அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி தான் இருக்கும். இப்போது டீகாக், ரயன் ரெக்கல்டன் யாருன்னு யோசிக்கும் போது அவங்க டீகாக் தான் போவாங்க. பட் என் சாய்ஸ் ரயன் ரெக்கல்டன். நீங்கள் எனக்கு டீகாக் ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு அவர் கேரண்டியாக அவர் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ரயன் ரெக்கல்டன் வந்து எனக்கு வந்து ஒரு 14 மேட்ச்சில் ஓகே, அந்த மனசு வந்து ஒரு 7-8 மேட்ச் ஆடி கொடுத்துருவார். பட் டீகாக் எனக்கு அப்படி கிடையாது. பட் இப்போ யோசிச்சு பாருங்க, ரோஹித் சர்மா டீகாக் ஓப்பனர் இருக்காங்க. இப்போ ரயன் ரெக்கல்டன் வந்து கொஞ்சம் நிதானத்தை காட்டுவார்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ டீகாக்கு நிதானத்தை காட்ட மாட்டார். ரோஹித் சர்மா இப்போ என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னு எனக்கு தெரில. ரோஹித் நீங்கள் எனக்கு கேம் கடைசி வரைக்கும் நில்லுங்க, அடிக்கணும்னா அடிங்க, இல்லை அடிக்க வேண்டிய பாலும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து எல்லா பாலும் நீங்கள் அடிக்கணும் அவசியம் கிடையாது, நீங்கள் நின்று டீமை கைட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஓகே. ஏன்னா CSK கிட்ட அடித்தார், அப்புறம் 100 ரன் அடித்தார் CSK கிட்ட. ஏன்னா CSK வர்சஸ் MI அது பெரிய ரைவல்ரி. என்னதான் CSK வந்து 2 வருஷமாக சரியாக பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, மும்பையில் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலைனாலும் இவங்க 2 பேரும் மோதும் போது அது வேற மாதிரி இருக்கும். ஸோ ரோஹித் டீகாக், இதில் ரோஹித் நீங்கள் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுங்க, டீகாக் நீங்கள் அடிக்க போக்கன்னா ஓகே. 2 பேரும் அடிக்க போகிறாங்க அப்படிங்கும்போது விக்கெட்டை விட்டாங்கன்னா பின்னாடி ப்ரெஷர் ஆகிரும். பட் இதில் திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் மும்பை இந்தியன்ஸுக்கு எப்போவுமே நல்லா பண்ணுவாங்க. இதில் சூரியகுமார் யாதவ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் மேட்சுக்கு 30 எடுத்து கொடுப்பாரு. இந்தியாவுக்கு சரியாக படாது, ஆனால் மும்பைக்கு வந்தால் அவருக்கு சரியாகவே பட்டுரும். ஏன்னா மும்பை பிளேயரு, மும்பை இந்தியன்ஸ்க்காக எத்தனை வருஷம் ஆடி இருக்காரு, அவருக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி USA மேட்சை காப்பாற்றி கொடுத்தாரு. நீங்கள் வேர்ல்டு கப்பில் பார்த்துருக்கலாம். ஸோ திலக் வர்மா ஸ்கை. பட் இங்கே ஹர்திக் பாண்டியாவுக்கு அப்புறம் தான் எனக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஹர்திக் பாண்டியா 16th ஓவர் 17th ஓவர் அடிச்சிருவார். 18th 19th 20th வரும்போது மட்டும் அவருக்கு அது கஷ்டப்படுவார். நீங்கள் ஸ்டாட்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் ஓகேங்களா. அந்த ஸ்டாட்ஸில் வந்து அவருக்கு எவ்வளோ சரியாக பட்டிருக்கு, அங்கே எவ்வளோ டாட்ஸ் வச்சிருக்காரு, எவ்வளோ சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காரு அப்படிலாம் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் T20 வேர்ல்டு கப்லேயே பார்க்கலாம். 2 50 அடிச்சிருப்பாரு. ஆனால் அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டதை நீங்கள் இங்கே பார்க்கணும். ஸோ கஷ்டப்படுவார். ஹர்திக் பாண்டியா முக்கியமான பொசிஷனில் வராரு. ஸ்பின்னுக்கு அவருக்கு கொஞ்சம் சில இடங்களில் பிரச்சனை இருக்கும், ஷார்ட் பால் பிரச்சனையாக இருக்கும், அவுட் சைட் பால் பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதை போட்டு தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணுறாங்க. ஹர்திக் பாண்டியா இங்கே அப்படின்னா நம்பர் 5ல், அதுக்கப்புறம் 6, 7 அங்கே தான் வந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் கீழே பும்ரா, ட்ரெண்ட் போல்ட் கன்ஃபார்ம் ஆட வச்சுருவாங்க. இப்போது 6, 7, 8, 9 இந்த 4 பொசிஷன்லையும் யாரால் ஆட வைக்க போகிறாங்க? இப்போ ருத்தர்ஃபோர்ட் எடுத்திருக்காங்க, வில் ஜாக்ஸ் வச்சிருக்கிறாங்க, அல்லா கசன்பர், சாட்னர், ஷர்துல் தாக்கூர், தீபக் சஹர். இப்போது டீகாக், ட்ரெண்ட் போல்ட் 2 ஃபாரினர் ஆட வச்சாச்சு. வில் ஜாக்ஸ், சாட்னர், அல்லா கசன்பர், ருத்தர்ஃபோர்ட். இப்போ அந்த 4 பேர்த்தில் யார் ஆட வைக்க போகிறாங்க? ருத்தர்ஃபோர்டுக்கு பவுலிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்போ அவர் நீங்கள் ஒரு பியூர் பேட்டராக ஃபினிஷராக தான் ஆட வைக்கணும். அப்போ அவர் நம்பர் 6ல் ஆக்குபை பண்ணுறாரு அப்படின்னா வில் ஜாக்ஸை நீங்கள் எங்கே ஆட வைக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது. மயக் மார்க்கண்டே வந்து இம்பாக்ட்ஸ் அப்போ நீங்கள் ஸ்பின்னராக உள்ளே கொண்டு வந்தாலும் இப்போ கார்பின் போஷ் வேறு இருக்கார். கார்பின் போஷ் நான் மறந்துட பார்த்தீங்க, கார்பின் போஷ் இருக்கார். இப்போ சாட்னர், கார்பின் போஷ், வில் ஜாக்ஸ், அல்லா கசன்பர். பியூர் ஸ்பின்னர் தேவைப்படாது மயக் மார்க்கண்டே உள்ளே வந்தாருன்னா. அப்போ அல்லா கசன்பர் தேவைப்பட மாட்டார். இப்போ கார்பின் போஷ், வில் ஜாக்ஸ், அப்புறம் சாட்னர், இந்த 3 பேருக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஸ்பின் ஆல்ரவுண்டர் வேணும்னா வில் ஜாக்ஸ் இந்த பொசிஷனில் ஆனது கிடையாது. அப்போ சாட்னரா கார்பின் போஷா அப்படின்னு போவாங்களோ எனக்கு தோணுது. பட் அல்லா கசன்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து இன்ஜுரி ஆனாலும் திரும்ப ரிட்டைன் பண்ணி அவரை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஸோ நம்புறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இன்கேஸ் மயக் மார்க்கண்டே ஃபெயில் ஆகிறாரு அப்படின்னா காம்பினேஷனில் ஒரு அல்லா கசன்பர் உள்ளே கொண்டு வந்துட்டு மேபி ஒரு சாட்னர் எல்லாம் வெளில வச்சுட்டு ஷர்துல் தாக்கூர், தீபக் சஹரோட ஆடுவாங்க. இவங்க கிட்ட மேலே மாறாது, கீழே அந்த 6, 7, 8, 9 இதுதான் வந்து மாறும். அதுதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குதுன்னு நான் சொல்லுவேன். இப்போது இவங்களுக்கு ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, ஹர்திக் பாண்டியா இந்த 3 பேர் 12 ஓவர் போடுறதுக்கு அப்படின்னா இப்போ தீபக் சஹரா, ஷர்துல் தாக்கூர். இப்போ தீபக் சஹர் ஹர்திக் பாண்டியா நியூ பாலில் போடுறாரு, பும்ரா அப்போது ட்ரெண்ட் போல்ட் 2 ஓவர் நியூ பாலில் போட்டுருவார், பும்ரா ஒரு ஓவர் நீங்கள் போட வச்சுக்கலாம். இப்போ மிடில் ஓவரில் ஷர்துல் தாக்கூர் அப்படிங்கும்போது இப்போது கார்பின் போஷ் நீங்கள் மிடில் ஓவரில் எடுத்துகிட்டு வரலாம், சாட்னர் டீமுக்குள்ளே இருந்தால் எடுத்துகிட்டு வரலாம்.
ஸோ உங்களுக்கு இது மிடில் ஓவரில் போடுறதுக்கு தான் நீங்கள் ஆள் வேணும். மயங்க் மார்க்கண்டே, ஸோ மிடில் ஓவரில் போடுறதுக்கு மயங்க் மார்க்கண்டே அவர் எடுத்துகிட்டு வர முடியுது. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பவுலிங்க்கு தாங்க சரியான பவுலர்ஸுக்குள்ள பிக் பண்ணணும். மும்பையில் ஆட போகிறாங்க 7 மேட்சஸ். ஸோ ரெட் சாயில் இதில் வந்து எனக்கு இப்போது சாண்டரை கொண்டு வந்து நீங்கள் எக்கனாமிக்கலாக வச்சுட்டிங்கன்னு வச்சுங்களேன், பும்ராவை இவங்க அடிக்க போகிறது கிடையாது, தடுத்துட்டு தான் போயிடுவாங்க. ட்ரெண்ட் போல்ட் பழைய ட்ரெண்ட் போல்ட் கிடையாது, அது சொல்லிக்கிறேன். சில நேரங்களில் ரன்ஸ் லீக் பண்ணுறாரு. அன்றைக்கி ஒரு பேட் டேவாக நிறைய பேட் டேஸ் நீங்கள் அவர்கிட்ட பார்க்க முடியுது. அப்படிங்கும்போது பும்ரா மட்டும் சாலிட். ஹர்திக் பாண்டியா நியூ பால் மும்பைக்கு வரும்போது அடி வாங்குறாரு. ஸ்கைக்கும் இவருக்கும் இருக்கிற கதை வித்தியாசம். ஸ்கை இந்தியாவுக்கு ஆடலைன்னா இங்கே மும்பைக்கு வந்து நல்லா ஆடிடுவார். அதாவது இந்தியாவுக்கு ஆடலைனாலும் மும்பைக்கு வந்து ஆடிடுவார். ஹர்திக் பாண்டியா இந்தியாவுக்கு நல்லா பண்ணிடுவார், மும்பைக்கு வந்து உதவாங்குவார். நியூ பாலில் பாண்டியா நல்லா போட்டாருன்னா ஓகே, அன்னைக்கு நல்லா இருக்கும். பட் போல்ட்டு உதவாங்க, பாண்டியாவும் உதவாங்கன்னா திரும்ப 4 ஓவர் பும்ரா போட்டு வேஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல சொல்ல வருவது என்னவென்றால், திரும்ப சொல்வது என்னவென்றால், பவுலிங் காம்பினேஷனை எப்படி சூஸ் பண்ண போகிறாங்க. ரோஹித் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. பட் இப்போ ஹர்திக் பாண்டியா ஜெயவர்தனே கிட்ட வந்திருக்கு. ஜெயவர்தனே தப்பான முடிவு எடுக்கிறாரா, இல்லை ஹர்திக் பாண்டியா தப்பான முடிவு எடுக்கிறாரா அப்படிங்கிறதும் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் நமன் தீரெலாம் வெயிட் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் நமன் தீரை வந்து நீங்கள் 6-7 இம்பாக்ட் சாப்பாக நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்கன்னா அது ஒரு புதுவிதமான ஒரு காம்பினேஷனை இங்கே கொடுக்கும். ஸோ அப்போ நீங்கள் வில் ஜாக்ஸை ஆட வைக்கிறதுக்கு இடமே கிடையாது. அப்படிங்கும்போது ஸோ அப்போ போகலாமே இன்னொரு ஸ்பின்னர், அப்போ இன்னொரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர்கிட்டே நீங்கள் போகலாம். இப்போது ரன்னு வந்துடுங்க, 200 அடிச்சிருவாங்க, 220 அடிச்சிருவாங்க. 220 டிஃபெண்ட் பண்ணுற மாதிரியான பவுலிங் அட்டாக் இருக்குது. ஆனால் அந்த காம்பினேஷனுக்குள்ளே அது கோக்கணும். அன்னைக்கு டே அவங்களுக்கு டேவாக அது அமையணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ கார்பின் போஷுக்கு இடம் இல்லையா, ருத்தர்ஃபோர்டுக்கு இடம் இல்லையா, ரயன் ரிக்கல்டனுக்கு இடம் இல்லையானா இல்லை. இவங்க இன்னும் 2-3 பிளேயர்ஸ் எடுத்திருந்தா மும்பை இந்தியன்ஸ் பி டீமே இவங்க எடுத்து ஆட வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு மனசில் படுது. ஸோ இப்பயும் என்கிட்ட கேட்டிங்கன்னா இவங்ககிட்ட அந்த பவுலிங் லைனப்பை பிக் பண்ண போகிறது தான் குழப்பமே. இப்போது அந்த குழப்பம் இன்னொருத்தையும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் போட்டு குழப்பி விட்றாரு. நவன்தீர் உள்ளே வராரு அப்படின்னா வில்ஜாக்ஸ், சாண்டர், அல்லா கசன்ஃபர், கார்வின் புஷ். இதில் வந்து எனக்கு வில்ஜாக்ஸ் தேவை இல்லை, எடுத்துகிட்டு இப்போது சாட்னர் இல்லை கார்பின் போஷ், அல்லா கசன்ஃபர், மயங்க் மார்க்கண்டேவும் எடுத்துகிட்டு வராங்க. அப்படின்னா இப்போது ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் கார்வின் போஷை உள்ளே கொண்டு வந்துட்டு தீபக் சஹர்லாம் நம்ம உட்கார வச்சுட்டு ஷர்துல் தாக்கூர் அப்புறம் கார்பின் போஷ் கொண்டு வந்து மிடில் ஓவரை போட விடலாம். ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, ஹர்திக் பாண்டியா நியூ பாலில் டெத் ஓவரில் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், ஹர்திக் பாண்டியா போட வச்சுட்டு ஸோ இப்போ நான் நமன் தீரை வந்து 6 கொண்டு வரேன் அப்படின்னா இன்கேஸ் எனக்கு மயங்க் மார்க்கண்டே உள்ளே வராரு அப்படின்னா ஸோ எனக்கு சரியாக போயிடும்ல. எனக்கு என்னமோ நமன் தீரை நம்பர் 6, அதுக்கப்புறம் 7 சாண்டரு, அப்புறம் 8 கார்பின் போஷ், 9 ஷர்துல் தாக்கூர், 10 ட்ரெண்ட் போல்ட், 11 ஜஸ்பிரித் பும்ரா, மயங்க் மார்க்கண்டே இம்பாக்ட் சப்பா உள்ளே வருவார் அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லைனா 11th வேணால் மயங்க் மார்க்கண்டே வச்சுட்டு நமன் தீர் தேவைப்பட்டால் இம்பாக்ட் சப்புக்கு ஏற்ற மாதிரி உள்ளே கொட்டுருவாங்கன்னு தோணுது. இம்பாக்ட் சப்புக்கும் இவங்ககிட்ட அந்த காம்பினேஷன் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்களா, தெரியுதா? ஸோ மும்பை இந்தியன்ஸ் அவங்க ட்ரேடிங்லேயே முடிச்சிட்டாங்க, ஆக்ஷன் டேபிளே எல்லாம் முடிச்சிட்டாங்க, வருஷம் அதான் பண்ணுறாங்க. பட் அங்கே போய் மேட்ச்சில் ஐபிஎல்ல கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த தடவை கஷ்டப்பட மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா ஃபிங்கர் கிராஸ்டு. ஹர்திக் பாண்டியா, ஜெயவர்தனே இந்த காம்பினேஷன் இது வரைக்கும் நம்ம பண்ணதை பார்த்தோம். எனக்கு இன்னமும் அந்த கான்ஃபிடன்ட் அப்படிங்கிறது வரல, பார்ப்போம். பட் ரொம்ப மோசமான இடத்தெல்லாம் முடிக்க மாட்டாங்க. அந்த டாப் 4 ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ரொம்ப கஷ்டப்பட்டால் நம்பர் 4 வருவாங்க. பிளே ஆஃப்ஸுக்கு மும்பை இந்தியன்ஸ் போவாங்க, பார்ப்போம். பட் அந்த ஆரஞ்சு கேப் அப்படிங்கிறது வந்து சூரியகுமார் யாதவ் கிட்ட போகுது. திலக் வர்மா அந்த ஒரு தடவை வாங்கினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பும்ரா அந்த பர்பிள் கேப் அவர்கிட்ட அது வரணும். பும்ரா 14 மேட்சும் ஆடுறாரு அப்படின்னா பின்னாடி அவருக்கு ஏதோ இந்தியா மேட்ச் வருதா, டெஸ்ட் மேட்ச் வருது, அது மட்டும் தான் ஒன்று வருதுன்னு நினைக்கிறேன். ஓடிஐ கிரிக்கெட் வருதுன்னு நினைக்கிறேன். எல்லா மேட்சும் அவர் ஆடுவாரா? அப்புறம் வெக்கேஷன் ஒருத்தவர் வெக்கேஷன் போயிட்டு, அதாவது T20 வேர்ல்டு கப்பில் ஐசிசி எங்கே வாங்கன்னு பிடிச்சி எடுத்துருப்பாங்க போல். ரோஹித் சர்மா வெக்கேஷன்லாம் போயிட்டு அங்கே தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். வெக்கேஷன் முடிச்சுட்டு நேராக வருவார். எப்பவுமே அவருக்கு அந்த மும்பை இந்தியன்ஸ் கேம்புக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு வெக்கேஷன் ஒன்று போயிடுவார். ஃபேமிலியோடு போயிருக்கிறாரு. உடம்பை பார்த்தீங்களா, உடம்பு குறைச்சிருக்கு. எனக்கு முன்னாடி இந்தியாவுக்கு ஆடும்போது இந்த நியூசிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ் இப்போ உடம்பு குறைச்சிருந்தாரு. பட் அப்போ வந்து கொஞ்சம் தலை மட்டும் பெருசாக இருந்துச்சு. ஆனால் இப்போது உடம்புக்கேற்ற தலையும் இருக்குது. ரோஹித் சர்மா செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்க. இது முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம் இல்லைங்க. கேப்டனாக இருக்கும்போது அவருக்கு மேபி அந்த ஒர்க் லோடு இதனால் பண்ண முடியலன்னு தெரியல. பட் இப்போ செம்ம ஃபிட் ஆகிட்டார் ரோஹித் சர்மாஸில். அவருக்கு ஆல்ரெடி அந்த கிரிக்கெட் ஃபிட்னஸ் இருக்குது. பட் இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த வயிறெல்லாம் போய் ஒரு மாதிரி வயசுக்கேற்ற உடம்பு, தலை எல்லாமே நல்லா இருக்குங்க ரோஹித் சர்மா. பார்ப்போம். அவர் ஒரு ஆரஞ்சு கேப் ஹோல்டரா, ஏதா சென்னை சூப்பர் கிங்ஸில் ஆரஞ்சு கேப் ஹோல்டருக்கான ஆட்கள் இருக்காங்க. அதாவது கண்டிஷன்ஸ் சில பல டீம்ஸுக்குள்ள அந்த ஆரஞ்சு கேப் ஹோல்டரை உருவாக்கும். இப்போ ஜிடிக்கெலாம் அகமதாபாத், அதனால் கில்லுக்கு நிறையாக்கு வாய்ப்பு இருக்குது.
இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும் ருட்ராஜ் கேக்வாத்துக்குலாம் பெரிய ஒரு வாய்ப்பு கிரியேட் பண்ணும். சஞ்சு சாம்சனும் அங்கே இருக்கிறாரு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச் கேகேஆர் கூட மும்பையில் மோதுறாங்க, டிசி கூட டெல்லியில் மோதுறாங்க. ஓகே, ஆர்ஆர் கூட கவுஹாத்தியில் மோதுறாங்க, ஆர்சிபி கூட மும்பையில் மோதுறாங்க. அப்பா 4 மேட்ச்சு, இதில் 4ல் 3 ஜெயிச்சாங்கன்னா சொல்லிடலாம் எம்ஐயோட ரிதம். ஆனால் எம்ஐ எப்பயும் நாங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச் அன்னைக்கு ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போல்லாம் அந்த கதைலாம் எடுபடாது. அது எல்லாத்தையும் ஜெயிச்சே ஆகணும் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும். பவுலிங் ஜெயிச்சா மும்பை ஜெயிச்சிருவாங்க. பவுலிங் சரியாக இருந்தால் ஃபைனலுக்கு போயிடுவாங்க. போன தடவை ஃபைனல் பவுலிங் தான் கோட்டை விட்டாங்க. ஹர்திக் பாண்டியாவோட தேர்வு, ஹர்திக் பாண்டியாவோட டெசிஷன் மேக்கிங், ஹர்திக் பாண்டியா எப்படி ஆட போகிறாரு, ஹர்திக் பாண்டியா எப்படி முன்னாடி வந்து ஃபைட் பண்ண போகிறாரு, ஹர்திக் பாண்டியாவை சுற்றியே அனைத்தும் இருக்கிறது. ஹர்திக் பாண்டியா கேப்டன் ஹர்திக் பாண்டியா ட்ரேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாமே நடந்துச்சு. ஹர்திக் பாண்டியா கற்றுருந்துருப்பார், ஹர்திக் பாண்டியா புரிஞ்சுருந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஹர்திக் பாண்டியா சால் ஸ்டார், ஹர்திக் பாண்டியா ஜெயிச்சா எம்ஐ ஜெயிச்ச மாதிரி தான் பார்ப்போங்க. அப்புறம் நீங்கள் யார் இங்கே ஆரஞ்சு கேப் ஹோல்டராக யார் இருப்பா? நான் 3 பேர் ஆப்ஷன் தரேன். சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ரோஹித் சர்மா, இந்த 3 பேரில் யார்? பர்பிள் கேப் வின்னராக பும்ரா வருவாரா? ஒரே ஆப்ஷன் தான், சொல்லிடுங்க. அப்புறம் டிகாக்ஸ் அடி பிரித்து வாங்கணும். 200 அண்ட் லீடிங் ரன் ஸ்கோரரில் அவர் வரணும். ரெட் சாயில் நேராக பேட்டோட சொல்லிக்கிட்டே இருக்கணும். புல்லுக்கு போவார். பட் பார்ப்போம். ஓகே, மும்பை இந்தியன்ஸ் நான் பிளே ஆஃபுக்கு போயிடுவாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். கப்பு வின் பண்ணுவாங்களாங்கிறதெல்லாம் நம்ம தனியாக ஒரு நாள் லைவில் பேசலாம். நீங்கள் சொல்லுங்கள், பிளே ஆஃப்ஸுக்கு போயிடுவாங்க நம்பிக்கை இருக்கா? அப்புறம் அந்த ஆரஞ்சு கப் ஹோல்டர்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். பிளேயிங் 11 கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு பிளேயிங் 11 போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் நான் வந்து ஆரம்பத்தில் சொல்ல வேண்டியது ஆரம்பத்தில் கொடுத்துருப்பேன். நான் என்னென்னா, மும்பை இந்தியன்ஸோட ஜெர்சியை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரிஜினல் ஜெர்சி வாங்குறீங்கன்னா நான் அதோட லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் ப்ராடக்ட்டும் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இல்லை டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஜெர்சி, நீங்கள் உங்களுக்கு நல்ல ஜெர்சியும் கிடைக்கும். அதன் மூலமாக எனக்கு ஒரு கமிஷனும் வரும். யூடியூப் அந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் மும்பை இந்தியன்ஸோட ஜெர்சி வாங்குறீங்கன்னா நான் வந்து அதை லிங்க்கு கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த ப்ராடக்ட் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அதை ஒரிஜினல் ஜெர்சி வாங்குறீங்கன்னா அது மூலமாக எனக்கு ஒரு கமிஷன் வரும். ஸோ நீங்கள் எனக்கு டைரெக்டாக கொடுக்க வரேன், உங்களுக்கு பொருளும் வரும், அதன் மூலமாக எனக்கு ஏதாவது ஒரு லாபமும் இருக்கும். சரிங்க, இப்போ ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ பார்த்தோம், அப்படியே எடுத்துகிட்டு போனாங்கன்னா, அதாவது மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல் அது ஒரு மாதிரி மஜாவாக இருக்கும். அது மும்பை இந்தியன்ஸ் நல்லா விளையாட ஆரம்பித்தாங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். 2020 அப்புறம் கப்பு வின் பண்ணலை. பவுச்சர் உள்ளே வந்து, ரோஹித் சர்மா வெளில எடுத்து, ஹர்திக் பாண்டியா உள்ளே கொண்டு வந்து, திரும்ப ஜெயவர்தனை கொண்டு வந்து என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. கப்பு விஷயம் மட்டும் நடக்குமா பார்ப்போம். வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்தது எந்த வீடியோ போடலாம்? நாளைக்கு ஆர்சிபி வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு, பார்க்கலாம். லைவ் வரங்க, ஒரு நாள் லைவ் வரணுங்க.